சிவன் உலக தந்தை. இறைவனாகிய பரம்பொருள் சிவன் திரியம்பகன், நிலவுடையவன், கங்காதரன், நீலகண்டன், மகாதேவன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆன்மீகம், யோகம், கருணை, அழிவு என அனைத்திலும் சமமாக இருப்பவர். சமுத்திர மண்டலம். நீலகண்டன் எப்படி ஆனார்? ஒரு காலத்தில் தேவாசுரர் உறைவாய் பாலசமுத்திரத்தை கடைந்து அமிர்தம் எடுக்க முடிவு செய்தனர். அந்த சமுத்திரக் கடையில் இருந்து விஷம் எழும்பியது. இந்த விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடியது. தேவர்கள் உதவிக்காக சிவனை நாடினர். சிவன் தனது கருணையால் அந்த விஷத்தை அருந்தினார். ஆனால் அதை விழுங்காமல் தொண்டையில் வைத்துக் கொண்டார். இதனால் அவரது தொண்டை நீளமாகி அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். அர்த்தநாரீஸ்வரர். பார்வதியுடன் சிவன். பார்வதி தேவி சிவனுடன் ஒரே ரூபத்தில் இணைந்து இருப்பதற்காக கடுமையான தவம் செய்தார். அவரது பக்தியை மதித்த சிவன் தனது பாதி உடலை பார்வதியாக மாற்றினார். இதனால் அவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆனார். இது ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பதை உணர்த்துகிறது. திரிபுராசுர வதம். சிவன் மற்றும் பாசுபதாஸ்திரம். திரிபுரா எனப்படும் 3 அரக்கர்கள் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தி உலகத்தையே ஆண்டனர். அவர்களை அழிக்க தேவர்கள் சிவனை வேண்டினர். சிவன் தனது பாசுபதாஸ்திரத்தை கொண்டு ஒரே அம்பில் 3 உலகங்களையும் அழித்தார். இதை திரிபுராசுர சம்ஹாரம் என்று கூறுகிறார்கள். சிவன் மற்றும் நந்தி சிவனின் விசுவாசமான வாகனம் மட்டுமல்ல, அவரது மிக முக்கியமான பக்தராகவும் விளங்குகிறார். நந்தி சிவனிடம் நேரடியாக சென்று ஆலய வழிபாட்டு முறைகளை பக்தர்களுக்கு அறிவிக்கிறார். இது எப்போதும் சிவன் கோவிலில் நந்தி இருப்பதற்கான காரணமாகும். தாண்டவம். நடராஜரின் ஆனந்த நடனம். சிவனின் நடனம் ஆனந்தம், அழிவு, சக்தி மற்றும் நேர்மையை குறிக்கிறது. சிவன் நடராஜர் என அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர் தாண்டவ நடனத்தால் உலக அமைப்பை பராமரிக்கிறார். இந்த நடனம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிறப்பு கொண்டதாக கொண்டாடப்படுகிறது. சிவன் அழிவு மற்றும் மறுபிறப்பின் கடவுள் மட்டுமல்ல, அருளும் கருணையும் நிறைந்தவர். அவரை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் எந்தவிதமான துன்பங்களும் நம்மை அணுகாது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம